இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரான ட்ரை ஃப்ரூட்ஸ் பாயசம் தான். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதோடு முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு திராட்சையும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே கடாயில் நான் ஒரு 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். சில பேர் ஜவ்வரிசியை ஊற வச்சு பாயசத்துக்கு சேர்ப்பாங்க. சப்போஸ் ஊற வைக்கல, டக்குன்னு ஒரு பாயசம் ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். நெய்யில் லைட்டாக வறுத்துட்டு அது நச்சு வரும். அந்த டைமில் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சோம்னாக்கா சூப்பராக வெந்து வந்துடும். இந்த டைம்ல ஏலக்காய் பொடி நுணுக்கிக்கலாம். ஏலக்காய் பொடி நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அது காலி ஆகிடுச்சு. இந்த டைமில் அதை நுணுக்கிக்கலாம். ஒரு 1/4 கப் ஏலக்காய் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நம்ம அதை பவுட்ரு பண்ணி வச்சோம்னா நல்லா பவுட்ராகி வரும். சர்க்கரை சேர்க்காமல் வந்தோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி திரியாக இருக்கும். அதனால தான் சர்க்கரை சேர்த்து நுணுக்கிறது. இப்போ பாருங்கள், சூப்பராக ஏலக்காய் பவுட்ரு ரெடி ஆகிடுச்சு. இதை பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டைமில் ஜவ்வரிசியும் நமக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு இந்த டைமில் நான் 1 கப் வறுத்த சேமியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அதுவும் குக் ஆகிடும். சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 3/4 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், திராட்சையை சேர்த்துக்கலாம். நான் இதில் டூட்டி ஃப்ரூட்டியும் செரியும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் நான் ஒரு பெரிய கிளாஸில் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கண்டென்ஸ்டு மில்க் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது சேர்க்கும்போது பாயசம் நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம ஹோட்டலில் கொடுக்குற பாயசம் இல்லை கல்யாணத்துக்கெலாம் போகும்போது ஒரு பாயசம் வைப்பாங்கள்ல, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். பாயசம்னாலே கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாகவே இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இது சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது. ஆறுனுச்சுன்னா கொஞ்சம் திக்காகிடும். இது சூடாக சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிடும் போது இந்த பாயசம் சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா செஞ்ச ஸ்நாக்ஸ் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே குழந்தைங்க ஸ்நாக் கேட்பாங்க இல்லையா, அதுக்காக தான் இதை ரெடி பண்ணியிருந்தேன். என் பையனுக்கு இந்த பாயசம் ரொம்பவே பிடிக்கும். என் பொண்ணுக்கு லைட்டாக தான் பிடிக்கும். அவளோட ரியாக்ஷனை நீங்களே பாருங்கள். ஒருத்திக்கு இந்த பாயசம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அழறா. எப்படி அழறா பாருங்க. இந்த உடனே சண்டை. ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்குள்ள எவ்வளோ சண்டை பாருங்க. வந்த உடனே ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே சண்டை. இதுல இந்த பொண்ணுக்கு பாயாசம் பிடிக்கலையாம். வேற என்ன ஸ்நாக்ஸ் செய்யறது? பிடிக்கலன்னு சொல்லிட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்து வச்சு எப்படியே சாப்பிட்றா பாருங்க. ஆனால் இவளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு சாப்பாடையும் வாயில் வைக்க மாட்டா. வைக்கிறதுக்கு முன்னாடியே பிடிக்கலன்னு சொல்லிடுவா. ஆனால் வச்சுட்டானா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிடும். கோவம் குறைஞ்சிருச்சா? சாப்பிட்டு பார்க்காமே ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஒரே அழுக. எதுக்கு இந்த பாயாசம் பண்ணீங்க? எனக்கு வேண்டாம். சாப்பிட்டோன்னு பிடிச்சிருச்சு. எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்னு எனக்கு தெரியல.